நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு 50க்கு 50 பகிர்வு முறையில் இழப்பீடு வழங்க வேண்டும். பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பூத் கமிட்டியை முழுமையாக நிறைவு செய்து ஜூலை 10ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க அதிமுகவினருக்கு இபிஎஸ் அறிவுரை. கூட்டணி பற்றி யாரும் எந்த கவலையும் அடைய வேண்டாம், தான் பார்த்துக் கொள்வதாகவும் பேச்சு. அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் 2வது நாளாக இன்றும் ஆலோசனை நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. விரைவில் மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் செல்ல திட்டம். நடிகர் ஸ்ரீகாந்த் விவகாரத்தில் தலைமறைவாக உள்ளவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை அறிக்கை. நடிகர் ஸ்ரீகாந்தை ஜூலை 7ஆம் தேதி வரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய நடிகர் கிருஷ்ணாவுக்கு போலீசார் சம்மன். போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் தலைமறைவாகிவிட்டதாக தகவல். வேலூரில் அரசு பன்னோக்கு மருத்துவமனை இன்று திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். திராவிட தலைவர்கள் பற்றி தரக்குறைவாக பேசுவது கடும் கண்டனத்திற்கு உரியது. முருகன் மாநாட்டில் பெரியார், அண்ணா கட்சிகளை தவிர்த்திருக்க வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் பேட்டி. முருகனை வைத்து பாஜக அரசியல் செய்வதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி இதுகுறித்து கருத்து கூறாதது ஏன் எனவும் கேள்வி. பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து அதிமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்துள்ளது. திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். வாடகைக்கு திமுக சென்றவர்கள் அதிமுக பற்றி பேசக்கூடாது. வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக சென்றவர்தான் சேகர் பாபு என்றும் கே.பி. முனுசாமி விமர்சனம். அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக திமுகவுக்கு சென்றவர். அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் ஒரு பொருட்டாக நான் மதிப்பதில்லை. வாடகைக்கு திமுகவுக்கு சென்றவர், அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக திமுகவுக்கு சென்றவர். எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வேலூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறக்க இருப்பது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையா? மல்டி ஸ்பெஷாலிட்டி விளம்பர கட்டிடம் போல் இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். புதிதாக திறக்கப்பட உள்ள வேலூர் பன்னோக்கு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லை என்பது தவறான தகவல். ஆதாரம் இல்லாமல் அறிக்கை வெளியிடுவதுதான் எடப்பாடி பழனிசாமியின் வாடிக்கை என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. திருநீரை அழித்தது பற்றி பேசுவோர் தன்னை மேல்பாதி கோவிலுக்குள் அழைத்து செல்ல முடியுமா என திருமாவளவன் கேள்வி. அவமதிக்கும் நோக்கில் திருநீரை அழிக்கவில்லை எனவும் விளக்கம். பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் இன்று கூடுகிறது பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் நிலையில் முக்கிய முடிவு எடுக்க வாய்ப்பு.
போதைப்பொருள் புழக்கம் பற்றி தெரிந்தும் தகவல் தெரிவிக்காமல் இருப்பது குற்றமாக கருதப்படும். தகவலை மறைத்தால் கடும் நடவடிக்கை பாயும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் எச்சரிக்கை. நடிகர் ஸ்ரீகாந்த் கைதானதால் போதைப்பொருள் ஒழியாது, அதிகார மையம் நினைத்தால் மட்டுமே போதைப்பொருள் ஒழியும் எனவும் சீமான் பேட்டி. திருப்பரங்குன்றம் மலையில் கந்தூரி விழா நடத்துவது குறித்து சிவில் நீதிமன்றத்தை அணுகுக, தெற்காவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மாலை 6 மணிக்கு மேல் அனுமதி இல்லை என்பதால் காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்காவிற்கு மின் இணைப்பு தேவையில்லை. திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை அல்லது சமணர் குன்றம் என்று அழைக்கக்கூடாது எனவும் உத்தரவு. திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. வழக்கு ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணையை தொடங்கிய சிபிசிஐடி. ஜூலை 7ஆம் தேதி நடைபெற இருக்கும் திருச்செந்தூர் கோவிலின் குடமுழுக்கு விழா ஜூலை 4 முதல் 8ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அகமதாபாத் ஏர் இந்தியா விமானத்தில் உயிரிழந்த அனைவரின் அடையாளங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவிப்பு. டிஎன்ஏ மற்றும் ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவக் குழு தகவல். அகமதாபாத் விமான விபத்தில் கைப்பற்றப்பட்ட கருப்பு பெட்டி இந்தியாவிலேயே ஆய்வு செய்யப்படும். மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தகவல். ஐரோப்பா மற்றும் அரபு நாடுகளுக்கு மீண்டும் விமான சேவை, படிப்படியாக விமான சேவையை தொடங்க உள்ளதாக ஏர் இந்தியா அறிவிப்பு. ஈரானிய அணுசக்தி நிலையங்களை அழித்தது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை என ட்ரம்ப் பேச்சு. ஈரானில் ஆட்சி மாற்றத்தை காண விரும்பவில்லை எனவும் கருத்து. அணுசக்தி திட்டத்தை மீண்டும் கட்டமைக்கும் ஈரானின் முயற்சியை முறியடிப்போம். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டம். ஈரானிலிருந்து மேலும் 282 பயணிகள் இந்தியா வருகை. ஆபரேஷன் சிந்து மூலம் இதுவரை 2858 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை தகவல். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு இன்று புறப்படுகிறார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா. ஸ்பேஸ் எக்ஸின் பால்கன் 9 ராக்கெட் நண்பகலில் புறப்படுகிறது. அந்தமான் கடற்பகுதியில் மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.2 பதிவானதாக தகவல். ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்கு ஜூலை 1ஆம் தேதி விசாரணை. பங்களாதேஷ் குற்றவியல் தீர்ப்பாயம் அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரில் முன்னிலை.
ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி படத்தின் முதல் பாடல் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகிறது. சரத்குமார் சித்தார்த் நடிப்பில் உருவாகியுள்ள 3PHK திரைப்படம் படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வருகின்ற 26ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டைல் சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNUSRB, TET, RRB, SSCL banking.